Don't give 1 rupee more. Indra Projects, உங்கள் கனவு எங்கள் லட்சியம். உதயநிதி ஸ்டாலின், அதாவது அடுத்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அது வரணும், வாரிசா வரணும். இல்லை அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் இவர் பிள்ளைங்க, இவர் பேர பிள்ளைங்க எல்லாம் வரணும். எந்த விசாரணைக்கு நான் தயார். நீங்க சிபிஐ கூப்பிடுங்க, எஃபிஐ கூப்பிடுங்க, சிபிசிஐடி கூப்பிடுங்க, நீதி விசாரணை கூப்பிடுங்க, யாருன்னா நீங்களே வச்சு வரவங்க போறவங்க எல்லாம் பேசிட்டு சொன்னா அப்படியா அது பேசிக்கிற ஒரு துண்டு சீட்டு ஒன்று வச்சுப்பாங்க. அந்த தெருவில் பேசுவாங்க பேச்சாளர்கள், அப்படி ஆயிட்டாரு அவரு. இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். தயாநிதி மாறன் அவர்கள், திமுக வேட்பாளர்கள் தொகுதியின் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார், நான் போறப்போ பெண்கள் குடத்தை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இவர் என்னைக்கு பெண்களை குடத்தை வச்சு நின்றுட்டு பார்த்தாரு? இவர் என்னைக்கையாவது இந்த பக்கம் வந்தாரா? தெருவில் நடந்தாரா? உங்களை சந்திச்சாரா? விஜயகுமார் எடுத்துங்க, இப்ப எம்எல்ஏ, நீங்க கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வந்து ஓடி வந்து நின்னவர் 5 ஆண்டு காலத்துல. அதுக்கு முன்பு 10 ஆண்டு காலம் தயாநிதி மாறன் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்? நீங்க வந்து உங்கள் குறைகளை கேட்டாரா? அவர் இருப்பதோ போட் கிளப். போட் கிளப்ல ஒரு வீடு இருக்கு, 1 ஏக்கர்ல வீடு. நினைச்சு பாருங்க, 1 ஏக்கர்ல. இந்தியாவிலேயே மிக வசதியான மதிப்புள்ள வீடு, இடம் போட் கிளப். அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் எல்லோரும் உழைப்பாளிகள், பாட்டாளிகள், தொழிலாளர்கள், அடித்தள மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், தொழிலாளர் மக்கள். அவர் வந்து நீங்க குடத்தை வச்சு நின்று பார்த்தாராம். யார்கிட்டயா சொல்றீங்க? சரி, இதுக்கு யாரு காரணம்? 67 நீங்க தான் ஆட்சி பண்றீங்க, மாத்தி மாத்தி. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நம் கூட்டணி மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் நம்ம கூட்டணி தான் இருக்கு. ஓட்டு வங்கி உள்ள அத்தனை கட்சியும் நம்ம கூட தான் இருக்கு. அதனாலதான் பயத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எல்லாம் உளறிட்டு இருக்கார். முதல்ல கொஞ்சம் சாதாரணமா பேசினாரு, அப்புறம் கொஞ்சம் ஆத்திரமா பேசினாரு, இப்ப இன்னைக்கு கோபத்துல பேசுறாரு. நாளைக்கு ஏதோ பிச்சு கிச்சின்னு நடந்துட்டு போற. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு கதை. நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அவர் பேசுறது என்னன்னு அவருக்கே புரியல. திட்டத்தை பற்றியோ முன்னேற்றம் பற்றியோ பேச நிறுத்திட்டார், விட்டுட்டார். எங்களை பத்தி திட்டிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் எங்களை பத்தி என்னோட திட்டம் அவருக்கு கவலை இல்லை. ஆனா நாங்கள் உங்களுக்கு திட்டங்கள் என்ன கொடுப்போம். அவருக்கு திட்டம் தெரியும், நாங்க எங்களுக்கு உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க தெரியும். அதான் எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். தனிநபர் விமர்சனங்கள், என்ன பத்தி பேசுறதோ, மருத்துவர் ஐயா பத்தி பேசுறதோ, முதலமைச்சரை பத்தி பேசுறதோ, மோடி அவர்களை பற்றி பேசுறதோ, எல்லாரும் பத்தியும். ஆனா வளர்ச்சி பத்தி மட்டும் பேசுறது கிடையாது. எவ்வளவு நிபுணர்கள் வந்தார்கள். 1970 சிவசுப்பிரமணியன் குழுவெல்லாம் சென்னை அருகில் உள்ள 10 ஏரிகளை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம், இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம். ஆனால் அதெல்லாம் செய்ய தவறிய இதற்கு முன்பு மேயரா இருந்தார் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சரா இருந்தாரு, அவங்க கட்சியில முதலமைச்சரா இருந்தாங்க. இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்கள், எங்களை பற்றி ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின், அதாவது அடுத்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அது வரணும், வாரிசா வரணும். இல்லை அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் இவர் பிள்ளைங்க, இவர் பேர பிள்ளைங்க எல்லாம் வரணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. என்ன பத்தி பேசுறாரு? தருமபுரியில இருந்து பேசுறாரு. ஏன் தருமபுரி தொகுதியில அன்புமணி தவிர வேற யாருமே பாட்டாளி மனுஷன் இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன், தம்பி உதயநிதி அவர்களே, உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லையா? உங்க தாத்தா, உங்க அப்பா,
நீங்க, அடுத்து உங்க பிள்ளைங்க, அடுத்து உங்க அத்தை கனிமொழி, உங்க பெரியப்பா அழகிரி, உங்க மாமன் தயநிதி மாறன், அதுக்கப்புறம் உங்க மச்சான் சபரிஷன். இதை தவிர குடும்பத்துல வேற யாருமே இல்லையா? இந்த குடும்பம் தான் ஆக்கிரமிக்கணுமா? உழைச்சவங்களுக்கு வேலை இல்லையாங்க? இன்னைக்கு திமுகவில் சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு 3 தகுதி தான். ஒண்ணு, முன்னாள் அமைச்சருடைய பையனா இருக்கணும். 2, சாராயம் விற்கணும், சாராய வியாபாரியா இருக்கணும். இல்ல மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். வட சென்னையில நம்முடைய ஆர்காட் வீராசாமி அவருடைய மகன், மத்திய சென்னையில முரசொலி மாறனுடைய மகன், தென் சென்னையில தங்கபாண்டியன் அவருடைய மகள், தூத்துக்குடியில கலைஞருடைய மகள், கள்ளக்குறிச்சியில பொன்முடி அவருடைய மகன், வேலூர்ல நம்முடைய பணம் மாட்டிச்சு போட்டி போட்டியா. ஏன்னா அவர் திமுக பொருளாளருக்கு நிறைய பணம் இருக்கும். அவருடைய மகன் ஸ்ரீபெரும்புதூரம் அரக்கோணத்துல 2 பெரிய சாராய வியாபாரிகள் நிறைய. அது இல்லாம யாருக்கா சீட்டுனா கோடீஸ்வரனா இருக்கணும். சாதாரண கோடி இல்ல, மிகப்பெரிய கோடி. 15 கோடி கட்டணும், கட்டினாதான் சீட்டு. தருமபுரியோட ஒருத்தர், கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் பணம் பக்கத்து வீட்டுல யாரும் தெரியாது அவருக்கு கட்டிட்டார். கடலூர்ல பார்த்தா பெரிய வியாபாரி. ஏன் உழைச்சவங்க கூப்பிட மாட்டீங்களா? எங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, வளர்ச்சி பத்தி பேசுங்க, திட்டத்தை பத்தி பேசுங்க. அது இல்லாம நாங்க ஏதோ நேற்று சொல்றாரு, எங்களை பத்தி சொல்றாரு, எங்க அம்மா பேர்ல வன்னியர் சொத்துக்கள் நாங்க அபகரிச்சிட்டோம். திருச்செந்தூர்லயா, சிவகாசியிலயா, சிதம்பரத்துலயா, திண்டிவனத்துலயா அந்த மாதிரி அங்க சொத்து இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, எந்த விசாரணைக்கு நான் தயார். நீங்க சிபிஐ கூப்பிடுங்க, FBI கூப்பிடுங்க, சிபிசிஐடி கூப்பிடுங்க, நீதி விசாரணை கூப்பிடுங்க, யாருமே நீங்களே வச்சு எங்கேயாவது வன்னிய சொத்துக்களை ஒரே ஒரு சென்ட் நிலம் என் பேர்லயோ, எங்க அம்மா பேர்லயோ, எங்க அப்பா பேர்லயோ, குடும்பத்தை பேர்லயோ, யார் பேர்லயோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்பட்டேன். அப்படி உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். திமுக தலைவர் பொறுப்புல இருந்து நீங்க ராஜினாமா செய்யுங்க. இதத்தான் உங்க கட்சிக்காரன் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. புலம்பிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில, அவ்வளவு புலம்பல். ஏன்னா எல்லா மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் ஓரங்கட்டப்பட்டாங்க. இன்னைக்கு திமுக கட்சி நடத்துவது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, 4 சின்ன பசங்க உழைச்சவங்க தான் ஓரங்கட்டப்பட்டு பாவம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 சின்ன பசங்க தான் சீட்டு கொடுக்கிறது, வாங்கிறது, கொடுக்கிறது, அங்கங்க கொடுக்கிறது. இதுதான் 70 ஆண்டு கால கட்சி திமுக. அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி. அண்ணா என்ற ஒரு மாமனிதர் அவர். அவரை போன்ற ஒரு தலைவர் தமிழ்நாடு பிறக்க மாட்டார். கலைஞர் நடத்தினால் இப்ப பாவம் இவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு சுயமான சிந்தனைகள் இல்லை. யார் சொல்றதா கேட்டுட்டு இருக்கிறார். ஒரு தலைவர் என்றால் யார் எல்லா சொல்றதை கேட்கணும், தான் முடிவு பண்ணணும். அதான் தலைவர் தலைமை பண்பு. இவர் வரவங்க போறவங்க எல்லாம் பேசிட்டு சொன்னா அப்படியா அது பேசிக்கிற ஒரு துண்டு சீட்டு ஒன்று வச்சுப்பாங்க. இவ்வளவு காலமா நான் இப்ப நான் பேசுறது கிடையாது. நீ பேசுறது பார்த்துருக்கீங்களா? நான் இவ்வளவு காலமா நான் பேசுறது எல்லாம் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், வேளாண் துறை. ஆனா இன்னைக்கு பேச நிர்பந்தம் எனக்கு. அவர் மாட்டும் பொய்ய 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 பேசிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த தெருவில் பேசுவாங்க பேச்சாளர்கள், அப்படி ஆயிட்டாரு அவரு. அவரு பாவம், அவர் பார்த்தாலே பாவமா இருக்கு.
ஏன்னா அது சொல்ற அதெல்லாம் பாவம் பார்க்காதீன்னு சொல்றேன். என்ன பண்ணுறது, அப்படி ஆயிட்டார். ஏன்னா அந்த அவர் கிடையாது, அவர் அந்த தலைவர் பொறுப்புல இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கணும். பார்த்தாலும் பொய்ய 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 பேசு. இது எப்படிதான் மேட்டூர்ல கொஞ்சம் பேசணும். வந்துடுறேன். ஏன்னா இவ்வளவு நாள கொஞ்சம் அமைதியா இருந்தேன். சரி நம்ம மாட்ட வேலையை ஓட்டு கேட்டுட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்மள விட மாட்டார். இப்ப அதிமுக பத்தி பேசுறது இல்லையா ஸ்டாலின், பார்த்தாலே ஒரு கட்சி தான். என்ன பிரச்சனைனா என்ன கோவம்னா நாங்க அவங்க கூட வரல, அதான் ஒரே கோபம். நாங்க வந்திருந்தோம்னா சமூக நீதி கட்சி மிகச்சிறந்த கட்சி ஐயா மருத்துவர் அப்படின்னு தான் பேசியிருப்பாரு. இப்ப ஐயாவை பத்தி தாறுமாறா. அன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வண்டலூர் பொதுக்கூட்டத்துக்கு வர இருந்தார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிறார், one of the most senior politicians in the country, இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் என்று நம்முடைய பாரத பிரதமர் ஐயாவை பற்றி பேசுறாரு. ஆனா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தரகுருவான வார்த்தை எல்லாம் வெளியில சொல்ல முடியல. ஏன் ஸ்டாலின் அவர்களே, சரி அப்படி பேசணும்னா வாங்க விவாதம் பண்ணுவோம், ஒரே மேடை போடுங்க, 2 பேரும் ஒரே மேடை போடுங்க, நானும் வரேன், நீ உங்க மேடையிலே நீங்க போடுங்க, நான் வரேன், விவாதம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் நீங்க என்ன செஞ்சீங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க, நான் தயாரா இருக்கிறேன், நான் உங்களை 4 வருஷமா கூப்பிட்டு இருக்கேன். அவருக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை விவாதம் நினைக்கிறேன். இவர் வந்தார்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவாராம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 2012 2013 கூட்டணியில இருந்த நேரத்தில், திமுக காங்கிரஸ் கூட்டணியில மத்தியில் இருந்த நேரத்தில் அப்பதான் நீட் தேர்வே வந்தது. இவங்க கொண்டு வந்தாங்க நீட் தேர்வு, அதை எதிர்த்து இவர் போராடுவாரா, அடுத்து வந்தோடனே இவர் ரத்து பண்ணுவார். இந்த தொகுதியின் வேட்பாளர் சாம்பால் படித்தவர், பண்புள்ளவர், உங்களோடு தோளோடு தோள் வந்து நின்று உங்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக சாம்பால் இருப்பார்கள். ஆனா தயாநிதி மாறன் அப்படி முடியுமா? முடியவே முடியாது. பார்க்க முடியும்னா நீங்க போட்ல போனோம். போட்ல யாராவது பார்த்துருக்கீங்களா? உள்ள விட மாட்டாங்க, அந்த தெருவிலே உள்ள விட மாட்டாங்க. இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் வீடு, இந்த காம்பவுண்டே 10-15 அடி. இருக்கின்ற முதல் பெரிய கூட்டணியாக இருக்கின்ற முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழக பேரொளி டாக்டர் நிதியாகி அவர்கள் குடிதாக்கிய இருக்கின்றார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தான் மின்சார கட்ட இடைக்கால வாக்கு தந்தார்கள். இதுவரைக்கும் தலைமை காப்பாற்றி கட்ட பஞ்சாயத்து இல்லை, ரெவல்யூஷன் இல்லை. ஏன் இல்லை? திமுக ஆட்சிக்கு இல்லை.